விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சிருக்கோம், என்னென்னலாம் கெட்ட கர்மாக்கள் செஞ்சிருக்கோம், இது வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்திருக்கோம், துணை பிறப்புலையும் செஞ்ச நல்ல கர்மாக்களுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா சூப்பர்ல, எக்ஸலண்ட்ல. குடும்பத்துல யாரோட சப்போர்ட்டும் இல்லம்மா, யாரும் எங்க கூட பேசவே மாட்டேன்றாங்க. இப்ப எங்களுக்கு சொந்தம் வேணும்னு மனசு வந்து தவிக்குது. சொந்தம் வரும், உங்க அம்மா வருவாங்க, உங்க அப்பா வருவாங்க, உங்க அம்மா வழி சொந்தம், அப்பா வழி சொந்தம், முக்கியமா உங்க அப்பா வழி சொந்தம் வந்து உங்க கூட உறவாடுவாங்க. அதுக்கான எல்லா விஷயமும் நடக்கும். மன உளைச்சல்ல ஒரு பெரிய வந்து முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும், மாற்றம் அப்படின்றது இருக்கும். நெஞ்சு மேல 4 பாறாங்கல்ல வச்ச மாதிரி இருந்துச்சுங்க. இப்ப 2 பாறாங்கல்ல சனி பகவான் தூக்கி வச்சுட்டார். 2 தான் இருக்கு, 2 குட்டி கல் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? இவ்வளவு நாள் வரைக்கும் நானும் எங்க ஹஸ்பண்டும் வந்து பாத்தீங்கன்னா எலியும் பூனையுமா தாங்க இருப்போம், டாம் அண்ட் ஜெரியும் இருப்போம். இப்ப எப்படி இருப்போம், லவ் பேர்ட்ஸா மாறிடுவோமா? அப்படி கிடையாதுமா, விட்டு கொடுப்பீங்க. அதே மாதிரி உங்க 2 பேருக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா அன்பு அப்படின்றது மலரும். பெரிய லெவல்ல ட்ரேடிங்லாம் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு இது பண்ணுங்க, சூப்பரா லாபம் வச்சுங்க, அதனால நான் மொத்த காசையும் போட்டேங்க அப்படி பண்ணக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த லாபத்தை எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணுங்க, ஓகேங்களா? சனியை பொறுத்த வரைக்கும் பெருசா அப்படியே ஜாக்பாட் அப்படின்னு கொடுக்க மாட்டான். எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்க கொடுக்க போறது சனி ஆப்பர்ச்சுனிட்டியை. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோன்னா சட்டுன்னு ஒன்றத்தை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்போ எனக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குதா, ஓகே, நான் போய் அந்த வேலையை செஞ்சிடணும், அங்க என்னோட திறமையை காமிக்கணும், எனக்கு 70,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிடும். இதுதான் சனி. ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேங்க, ஹையர் அஃபிஷியல்னால வந்த பிரச்சனை குறைஞ்சிடும். உங்களுக்கு உங்க கூடவே இருந்து உங்களை உறவாடி கெடுத்த நட்பு வட்டாரம் உங்களை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, மீனத்துல வந்து அமர்ந்திருக்க சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் என்ன பாவம், 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க சனி வந்து அமர்ந்திருக்கான். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சம சனி அப்படிம்பாங்க. பேர்லயே இருக்கு இல்லைங்களா, பேர்லயே பஞ்சம்னு இருக்குங்க. அப்ப பஞ்சங்கள்லாம் கொடுத்துருவாரா அப்படின்னா அது கிடையாதுமா. உங்களோட பஞ்சங்களை எல்லாம் பொக்கக்கூடிய பொசிஷன்ல சனி பகவான் இருக்கார். புரியுதுங்களா? இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சிருக்கோம், என்னென்னலாம் கெட்ட கர்மாக்கள் செஞ்சிருக்கோம், இது வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்திருக்கோம், துணை பிறப்புலையும் செஞ்ச நல்ல கர்மாக்களுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா சூப்பர்ல, எக்ஸலண்ட்ல. விருச்சிகத்துக்கு எப்ப பாரு ஏதாவது ஒரு புடுங்கல் இருக்குமா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஒரு வம்பு தும்பு இருக்கு, ஏதாவது ஒரு ஏமாற்றம் இருக்கு அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனியே உங்களுக்கு உறுதுணையா இருக்கார். பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கான், உங்களை கைப்பிடிச்சி வழி நடத்தக்கூடிய பொசிஷன்ல இருக்கான். அப்ப பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லம்மா. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் வந்து பாருங்க, அதாவது இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது நான் முன்னமே சொன்னேன் பூர்வீகம் அப்படின்னு. அப்ப பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்றது வரும். இது வரைக்கும் நாங்க வந்து பாருங்கம்மா வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப நானும் என் மனைவியும் நானும் என் கணவனும் ரொம்ப நாளா வந்து தனியா தாமா இருக்கும். குடும்பத்துல யாரோட சப்போர்ட்டும் இல்லம்மா, யாரும் எங்க கூட பேசவே மாட்டேன்றாங்க. இப்ப எங்களுக்கு சொந்தம் வேணும்னு மனசு வந்து தவிக்குது. சொந்தம் வரும், உங்க அம்மா வருவாங்க, உங்க அப்பா வருவாங்க, உங்க அம்மா வழி சொந்தம், அப்பா வழி சொந்தம், முக்கியமா உங்க அப்பா வழி சொந்தம் வந்து உங்க கூட உறவாடுவாங்க. அதுக்கான எல்லா விஷயமும் நடக்கும். அதே மாதிரி சொத்து பத்து இருந்தாலும் அட நம்ம பிள்ளை கஷ்டப்படுத்துப்பா, என்னப்பா நம்ம பிள்ளைக்கு நீங்க கொடுக்காம என்ன அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. நீங்க நல்லா வசதியாவே இருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம பூர்வீகம் சார்ந்து நம்மளுக்கு மாங்காய் தோப்பு இருக்கு, ஒரு கூட மாங்காய் கொண்டு வந்து கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம், அட எங்க தோப்புல வளைஞ்சது பாயுது அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா? ஆக அந்த மாதிரி பூர்வீகம் சார்ந்து நல்ல விஷயங்கள் அப்படின்றது வரும். இதை யார் கொடுப்பா, சனியே கொடுப்பார். அதுக்கும் மேல குழந்தைங்க, ரொம்ப நாள் குழந்தை இல்லைங்க, நாங்களும் வைத்தியம் மேல வைத்தியம் பண்ணிட்டே இருக்கோம். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். என் பிள்ளைங்க தாங்க எனக்கு பெரிய தொல்லை. என் பிள்ளைங்களால நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கேன். இப்ப என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளைங்க தங்க கம்பியா மாறிடுவாங்களா, ரொம்ப வந்து ஜீனியஸ் ஆயிடுவாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு குழந்தைங்களால ஒரு நாளைக்கு 10 தொல்லை அப்படின்னா இப்ப குழந்தைங்களால ஒரு நாளைக்கு 2 தொல்லை தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க சார்ந்து இருந்து வந்த மன உளைச்சல்ல ஒரு பெரிய வந்து முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும், மாற்றம் அப்படின்றது இருக்கும். நெஞ்சு மேல 4 பாறாங்கல்ல வச்ச மாதிரி இருந்துச்சுங்க. இப்ப 2 பாறாங்கல்ல சனி பகவான் தூக்கி வச்சுட்டார். 2 தான் இருக்கு, 2 குட்டி கல் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேல சனி பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு 3 மற்றும் 4 அதிபன், அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 4ஆம் பாவம்
பாவம் தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபர். அப்போ அவன் 5ஆம் பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால தம்பி தங்கச்சி சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அம்மா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. முதல்ல இருந்ததை விட என்னோட கம்ஃபர்ட் கொஞ்சம் அதிகமாச்சுங்க. நான் வீடு வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், வண்டி வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. முதல்ல சின்ன வீடு வாடகை வீடு இருந்தீங்க, இப்போ பெரிய வீடு வாடகை எடுத்து போயிருக்கேங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ப்ளஸ். அதுக்கும் மேலே சனியினோட பார்வை 3, 7, 10 இல்லைங்களா? அது வந்து பாருங்க 2, 7, 11ஆம் பாவத்தை உங்களுக்கு பார்க்குது. 2ஆம் பாவம் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் இவ்வளோ நாளாக இருந்து வந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது மாறும். பிரச்சனைகள் அப்படின்றது பெரும் அளவுக்கு குறையும். பெருசாக யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். நான் இது செஞ்சிடுறேன் அது செஞ்சிடுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தா நம்மளால காப்பாற்றாமல் போகக்கூடிய நிலைமை அப்படின்றது வரும். நம்ம யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிற வேலை நம்மளுக்கு வேண்டாம். சரிங்களா? குடும்பத்தில் காசு நடமாட்டோம் அப்படின்றது இருக்கும். குட்டி குட்டி பஞ்சாயத்து அப்பப்போ வருது அப்படின்னாலும் அது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புத்திசாலித்தனத்தை கொண்டே நீங்கள் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படின்லாம். 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறது நல்ல பார்வை தான். அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எலியும் பூனையுமா தாங்க இருப்போம், டாம் அண்ட் ஜெரியும் இருப்போம். இப்போ எப்படி இருப்போம்? லவ் பேர்ட்ஸாக மாறிடுமா? அப்படி கிடையாதுமா. விட்டு கொடுப்பீங்க. அதே மாதிரி உங்கள் 2 பேருக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு அப்படின்றது மலரும். ரொமான்ஸ் மலருது அப்படின்னு சொல்கிறத விட அன்பு அப்படின்றது மலரும். அரவணைப்பு அப்படின்றது அதிகமாகும். விட்டு கொடுக்குற தன்மை அப்படின்றது அதிகமாகும். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபம் அப்படின்றது வரும். இது வந்து பாருங்கள், நண்பர்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் பிஸ்னஸை செய்யணும். பெரிய லெவலில் ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு இது பண்ணுங்க, சூப்பராக லாபம் வச்சுங்க, அதனால் நான் மொத்த காசையும் போட்டேங்க அப்படி பண்ணக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த லாபத்தை எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணுங்க. ஓகேங்களா? சனியை பொறுத்த வரைக்கும் பெருசாக அப்படியே ஜாக்பாட் அப்படின்னு கொடுக்க மாட்டான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான். அதாவது லிஃப்ட் இல்லாத 10 மாடி கட்டடம் தான் சனி அப்படின்னு வச்சுக்கலாம். லிஃப்ட் இல்லாமல் 10 மாடி கட்டடத்தில் நீங்கள் நேராக சருன்னு ஏறிட்டீங்களா என்ன? இல்லை, லிஃப்ட் இருந்தால் தான் நம்ம சருன்னு, அது ராகு தான். லிஃப்ட் இருக்கக்கூடிய ஒரு 10 மாடி இல்லை 20 மாடி கட்டடமாக இருந்தாலும் நேராக நான் சட்டுன்னு 20ஆவது மாடிக்கு போயிடுவேன். ஆனால் சனி அப்படி கிடையாது. லிஃப்ட் இல்லாத 10 மாடி கட்டடம், லிஃப்ட் இல்லாத 20 மாடி கட்டடம், ஏறி தான் போகணும். படிப்படியாக தான் போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆக இது விருச்சிக ராசி அன்பர்களோட பலன். சரிங்களா? இப்போ நான் விருச்சிக்கோங்க. எனக்கு வந்து பாருங்க, நான் இப்போ 9th படிக்கிறேன், 8th படிக்கிறேன், 7th படிக்கிறேன், ஸ்கூல் படிக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிள். நீ நல்ல படிச்சியான கண்ணு, நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணுவேன். நீ மெடிசன் வாங்கணும்னு நினைக்கிறிய கண்ணு, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு கண்ணு, நீ மெடிசன் வாங்குவேன். நான் சும்மாவே வந்து ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டேன், ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவேன். மெடிசன் வாங்கிடுவேனா, பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடுவேனா? ஸ்மார்ட் ஒர்க்குக்கு சனி வந்து கிரகம் கிடையாது கண்ணு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் வந்து பாருங்க, இது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் இதுதான். சரிங்க, நான் படித்து முடிச்சிட்டேங்க, வேலை தேடிட்டு இருக்கேன். நல்ல அருமையான வேலை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? எனக்கு 10 இடத்துல நான் ரெஸ்யூம் போடுவேன். நான் 1 தான் ரெஸ்யூம் போடுவேன், நான் தேடக்கூட மாட்டேன். சான்ஸ் இல்லை தம்பி. நம்ம என்ன பண்ணணும்? 10 இடத்துல ரெஸ்யூம் போடணும். 10 இடத்துல ரெஸ்யூம் போடணும். 2 இடத்துல நம்மள இன்டர்வியூ கூப்பிடுவோம். அந்த 2 இடமும் நம்மளோட எண்ணங்களுக்கு கம்மியானதா இருக்கும். எனக்கு ஆசை, எனக்கு கூட ஆசை, நான் வந்து மாதம் கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு. எல்லா ஆசையும் நிறைவேறாது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே கொடுக்க போகிறது சனி ஆப்பர்ச்சுனிட்டியை. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோன்னா சட்டுன்னு ஒன்றத்தை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்போ எனக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குதா? ஓகே, நான் போய் அந்த வேலையை செஞ்சிடணும். அங்கே என்னோட திறமையை காமிக்கணும். எனக்கு 70,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிடும். இதுதான் சனி. சனி எப்படி தான் பசிஃபை பண்ண முடியும்? ஆக இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபுங்க. வீட்டில் என்ன நீங்கள் வேலை செய்கிறீங்களோ, இப்போ மாமியாருக்கு ஏகப்பட்ட நகை எல்லா மருமகளும் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு குண்டு மணி கூட கொடுக்கலைங்க. இந்த காலகட்டம் கொடுப்பாங்க. என் மருமக ஓடா தேரா எல்லாவளும் வெளியே இருக்காளுங்க, சந்தோஷமாக இருக்காளுங்க. அப்பப்போ வராங்க, அதை வாங்கி போயிடுறாங்க. இவள் வீட்லேயே இருக்கா, இவளுக்கு நான் பெருசாக எதுவுமே செய்யலை. இந்த காலகட்டம் நான் செய்யணும்னு எனக்கு தோணும், நான் செய்வேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. வேலையில் ப்ரெஷர் அது எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். அதை பெருசாக யோசிக்க வேண்டாம். நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேங்க. ஹையர் அஃபிஷியல்னால வந்த பிரச்சனை குறைஞ்சிடும். உங்கள் கூடவே இருந்து உங்களை உறவாடி கெடுத்த நட்பு வட்டாரம் உங்களை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சிங்க, அந்த உழைப்புக்கான பலன் உங்களுக்கு ஆஃபீஸில் தெரியும். ஸோ இதுவும் ப்ளஸ். புரியுதுங்களா? இப்போ வந்து பாருங்கள், நான் திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கேன். நல்ல அருமையான வரன் அமையும், கவலையே பட வேண்டாம். ஆனால் விருச்சிகத்துக்கு மட்டும் எப்பயுமே கொஞ்சம் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா பீக்கில் போயிடுங்க. அப்போ என்ன சிம்பிள், நான் வசதியாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், குணமாக இருக்கணும், படிச்சிருக்கணும், எல்லாத்தையும் எதிர்பார்க்காதீங்க. நல்ல குணமாக இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு ஒரு ப்ரையாரிட்டி கொடுங்க. நல்ல குணமான, கடைசி வரைக்கும் உங்கள் கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? நாங்கள் டிவோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டோங்க. டிவோர்ஸ் வந்து எங்களோட பார்ட்னர் கொடுப்பாங்களான்னு தெரியல, ஊசலாடிட்டு இருக்கு. சாலிடாக கிடச்சிடும், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? 2வது திருமண பிராப்தம் நிறைய பேருக்கு அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. நல்ல ஒரு வரனா, நல்ல ஒரு வாழ்க்கை துணையாக உங்களுக்கு கிடைக்கும்.
நாங்கள் திருநங்கைகள்ங்க, நாங்கள் வந்து திருநம்பிகள், எங்களுக்கு என்ன விதத்தில் நல்லது நடக்கும், உங்களோட பூர்வீகம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி அப்படின்னு வரும். நீங்கள் வசதியான வீட்டில் பிறந்திருந்து இப்போ நீங்கள் வந்து தனியாக வந்துட்டீங்களா, அந்த வசதியான வீட்டில் இருந்து உங்களுக்கு சேர வேண்டிய நிறைய விஷயங்கள், அது அன்பானா இருக்கட்டும், காசானா இருக்கட்டும், உரிமையானா இருக்கட்டும், கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள்ங்க, எங்களுக்கு உங்களோட திறமைக்கேற்ற ஒரு உயர்வு அப்படின்றது உண்டு. ரொம்ப வயசு அதிகமாகுதுங்க, நாங்கள் விருச்சிகம் 70 வயசாகுது, எங்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க, மற்றபடி உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எப்படிமா நிம்மதி கிடைக்கும், வீட்டில் யாரும் பெருசாக வந்து அன்பாக இருக்க மாட்டேன்றாங்களே, ஈசன் கோயிலில் போய் உட்காந்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் இருக்கவங்க அன்பாக இருக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு பக்கத்தில் இருக்க கோயிலில் போயிட்டு நீங்கள் இறை வழிபாடு பண்ணுறீங்க, மனசில் அங்கே பெரிய திருப்தி கிடைக்கும். அதுக்கும் மேலே வீட்டில் இருக்கவங்களும் பாசம் காமிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆக விருச்சிகம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம சனி, பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கான். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், நான் வந்து பெருசாக ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் செய்யணும், ஆல்ரெடி பல பிரச்சனைகளில் இருக்கேன், அதுக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க. கோச்சார பலன் அப்போ எதுக்கு, சுய ஜாதகம் உங்களுக்கு தசை சூப்பராக இருக்கா 100% இது நடக்கும், தசை ரொம்ப மட்டமாக இருக்கா 50% நடக்கும், பெரிய விஷயங்கள் செய்யணும் அப்படின் போது ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries.